அப்போஸ்தல நடபடிகள் 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தில் அநேகர் இருக்கின்றனர். அதில் ஒரு நபரை பற்றி இன்று நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிப்பதில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தில் வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தில் போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபை எல்லோருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரொக்கோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனாசையும் யூத மார்க்கத்தவர்களான அந்தியோகிய பட்டணத்திலாகிய நிக்கோலையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆசிரியர்களும் அநேகரும் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். புத்தகம் பெரிய பெயர் பட்டியலை முதலிலே கொடுத்து விடுகிறது. அந்த பெயர் பட்டியல் கூட்டம் கூட்டமாக இருக்கிற மக்களின் பெயர் பட்டியல். பாபிலோனுக்கு சிறை இருப்புக்கு முன்பு சென்றவர்கள் 14 தலைமுறை, பாபிலோன் சிறையிருப்புக்கு பின்னால் வந்தவர்கள் 14 தலைமுறை. இப்படி பெரிய ஒரு கூட்டத்தை பற்றி, கூட்டமான மக்கள், தேவ மக்களை பற்றி முதல் புத்தகம், முதல் அதிகாரமே நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திற்கு வந்தால் சீஷர்களுடைய ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லுகிறது. இயேசு தெரிந்தெடுத்த 12 சீடர்கள், அவர்களுடைய பட்டியலை மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் எல்லாரும் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் வந்தால் அங்கேயும் மக்கள் கூட்டம். முதல் அதிகாரத்தில் 120 பேர் மேல் வீட்டில் கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லுகிறது. வேதம் அதற்கு பிறகு ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு நபர்களை அப்போஸ்தல நடபடிகள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவை அறிமுகப்படுத்துகிறது. 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சீஷ கூட்டத்தை, பேதுரு, யோவான் அவர்களோடு கூட ஒரு பெரிய சீஷ கூட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. 5ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு வந்த சோதனையை சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 7 நபர்களை பற்றி, அவர்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பை பற்றி இந்த அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனையை பற்றி சபை விவாதிக்கிறது. கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் விதவைகளுக்கு செய்த ஊழியத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. அதை விசாரிப்பதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதில் 7 பேர் தலைவர்கள். அந்த 7 பேரில் ஒருவர் ஸ்தேவான் என அழைக்கப்படுகிறார். இவர்தான் மிக பிரபலமானவராய் இருந்தார் இந்த கூட்டத்திலே. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனியுங்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரகோவரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தமனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலவையும் தெரிந்து கொண்டு, இந்த 7 பேரில் ஒரு 5 பேர் பாப்புலராக நமக்கு தெரியல. அந்த பெயர்கள் கூட வாசிக்கிறப்ப சரியா விளங்கலை, எல்லாம் கிரேக்க பெயர்கள். சரி, 2 பேர் ஸ்தேவான், பிலிப்பு, இவர்கள் 2 பேரும் நமக்கு பரிச்சயமானவர்களாக இருக்கிறாங்க.
இந்த 5 பேரில் மிக முக்கியமான ஒருவர் ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை பற்றி தான் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற சில வசனங்கள் உண்டு. உபத்திரவ காலத்தில் ஸ்தேவானுடைய வாழ்க்கையும் அவருடைய முடிவும். ஸ்டீஃபன், the first martyr in the church history. ஒருவேளை நம்மளை சுற்றின செய்திகள் நமக்கு ரொம்ப இப்போ நெருக்கமாக இருக்கலாம், ரொம்ப கவலை அளிக்கலாம். உதாரணத்துக்கு மணிப்பூரில் அங்கே 300 சபைகளுக்கு மேலே எரிக்கப்பட்டதுன்னு செய்திகள் வருது. அநேக கிறிஸ்துவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டுச்சு. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல உபத்திரம் வந்தது. அவர்கள்தான் டார்கெட் ஆக்கப்பட்டார்கள் என்ற செய்தி கடந்த 1 மாதமும் நம்மை சூழ்ந்து இருக்கிற செய்தியாக இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட நேரங்களிலே திரும்பி பார்க்க வேண்டியது ஆதி சபையின் சரித்திரத்தை. ஆதி சபையில் என்ன நடந்தது, ஆதி சபையாருக்கு எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தது, ஆதி சபையில் என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பை கிறிஸ்தவர்கள், சபை சந்தித்தது என்பதற்கு இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ஒரு சிறிய செய்தியை நமக்கு சொல்லுகிறது. எல்லா கிறிஸ்தவர்களும், எல்லா விசுவாசிகளும், எல்லா சபையாரும், தேவனை நேசிக்கிற எல்லாரும் அறிய வேண்டியது இதுதான். உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உபத்திரவம் பெருகும் பொழுது, நம்மை சுற்றிலும் மற்றவர்கள் நம்மை எதிர்க்கும் பொழுது, ஒரு விசுவாசியாக, கடவுளுடைய பிள்ளையாக, வேதத்தை நம்புகிற தேவ பிள்ளையாகிய நீங்கள் எந்த மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான ஆதாரம்தான் இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம். ஸ்தேவான், the first Christian martyr. ஸ்தேவானை பற்றி 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸ்தேவானை பற்றி 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 2 அதிகாரத்தில் ஒரு நபர் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து, ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணி, ஒரு பெரிய சரித்திரத்தை வாழ்ந்து முடிச்சிட்டார். அவருடைய வாழ்க்கை தான் நம்ம எல்லாருக்கும் இப்போ முன்மாதிரியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஸ்தேவான் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? ஸ்தேவானை பற்றி வேற ஒரு இடத்துல பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 1:16 வாசிச்சா, ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை ஸ்தேவானுக்கு பிறகு அவர்கள் வீட்டாரும் கர்த்தரை சேவிச்சிருக்கிறாங்க. ஆகையினால அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை பவுல் கொடுத்துருக்கிறார். சபை ஹிஸ்டரி, சபை சரித்திரத்தை வாசித்து போனால் அப்போஸ்தலர் நடபடிகளில் முதல்ல பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை பற்றி வாசிப்போம். அதுக்கு பிறகு இந்த ஸ்தேவான், அதற்கு பிறகு பிலிப்பு, அதற்கு பிறகுதான் பவுல், அதற்கு பிறகுதான் பர்னபா, பவுல், சீலா, அப்போல்லோ என்ற அநேகர் வருகிறார்கள். இந்த 2 பகுதியில் மத்தியில் ஸ்தேவான் ஒரு பெரிய உபத்திரவத்தை சந்திக்கிறார். அவர் செய்த காரியங்கள் என்ன என்பதுதான் 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலிருந்து மிக சுருக்கமாக 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்பர் 1, ஸ்டீஃபன் த மேன். நம்பர் 2, ஸ்டீஃபன் த மெசேஜ். நம்பர் 3, ஸ்டீஃபன் த மார்டையர். ஸ்டீஃபன் த மேன். ஸ்தேவான் என்ற ஒரு மனுஷனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவரின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன காரியத்தை கூர்ந்து கவனிக்கலாம்? இவரை பற்றி சொல்லும் பொழுது சில குறிப்புகளை 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:3. ஆதலால் சகோதரரே, வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தது நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில்
அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த வேலைக்காக ஏற்படுத்தும். சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்கள் நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிஞ்சு கொள்ளுங்க. சபையில் விசாரணைக்காக சில கூட்டங்களை ஏற்படுத்துகிறாங்க. அந்த கூட்டம் ஜனங்களை விசாரிக்கணும், ஏழைகளை விசாரிக்கணும், கைம்பெண்களை விசாரிக்கணும். அதுக்கு 7 பேரை தெரிந்து கொள்ளுங்க. அந்த 7 பேர் எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்திருக்கணும். 5ஆம் வசனம் சொல்லுது, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனுமாகிய ஸ்தேவான், பிலிப்பு, அந்த பட்டியலில் 7 பேர். 8ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். த மேன் ஸ்டீஃபன், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார்? அவர் 7 காரியங்களில் நிறைஞ்சவராக இருந்தார். 7 காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் நிறைவு கொண்ட ஒரு நபராக இருந்தார். நம்பர் 1, he was filled with the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராக இருந்தார். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பரிசுத்த ஆவியில் நிறைந்த ஸ்தேவான். ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராக இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு தைரியம் வரும், பலன் வரும், விசுவாசம் வளரும். பரிசுத்த ஆவியினுடைய பலனால இயேசு வனாந்திரத்துக்கு ஜெபம் பண்ண போனார். அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலனால 40 நாட்கள் உபவாசம் திரும்பி வராரு. ஆவியின் பலன் உங்கள் வாழ்க்கையில், ஆவியின் பலன் தான் உங்களுடைய ஒரிஜினல் பலன். சரீர பலன் இருக்கு, அது வாடி போயிடும். ஆவியின் பலன் தான் உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த்து. அது வாடவே வாடாது, குறையவே குறையாது. அப்போ ஒவ்வொரு மனுஷருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ளான பலன் தான் ஆவியின் பலன். அது பரிசுத்த ஆவியினால தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்குது. சரீர பலவீனங்கள் வரலாம், வயது ஆகும்போது பலன்கள் மாறலாம், உணவு நிமித்தம் உங்கள் பலனும் பலவீனமும் கூடலாம் குறையலாம். ஆனால் ஆவியின் பலன் என்பது உங்கள் உள்ளான பலன். உள்ளான மனுஷன், உள்ளான ஆவியின் மனுஷன் பலனாக இருக்கிறானே, அதுதான் உங்கள் ரியல் ஸ்ட்ரென்த்து. அது குறையக்கூடாது. ஸ்தேவான் ஆவியில் நிறைஞ்சவராக இருந்தார், filled with the Holy Spirit. எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் இது குறையாத பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுதான் உங்கள் பலன். பரிசுத்த ஆவி தான் உங்கள் பலன். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் பலன். பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவள் எவளோ என்று வேதம் தனியாக சொல்கிறப்ப நம்முடைய பலனை சொல்லுது. நீ ஜெயம் கொள்ளுவாய், நீ வாழுவாய், நீ ஜெயிப்பாய், நீதான் எல்லாவற்றிலும் மூத்த தேவனுடைய பிள்ளை, எல்லாவற்ற குடிகளுக்கும் மேலான குடிகளில் நீ இருக்கிற, உனக்கு பரலோகத்தில் இடம் இருக்குது. ஆகவே மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகள் அல்ல அப்படின்னு வேதம் நம்மளை உந்தி தள்ளுது. தேவனுடைய செய்தி உங்களை உந்தி தள்ளுது. உங்கள் பலன் பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. தினந்தோறும் இந்த பலனை புதுப்பியுங்க. இந்த பலனுக்கு வயசாகாது. பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்தா உள்ளான மனுஷனுக்கு வயசாகாது. பலத்தின் மேல் பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பலன் அடைவேன், நான் உயர எழும்புவேன், நான் பலன் அடைந்து உயர எழும்பி பறப்பேன். பரிசுத்த ஆவியின் பலன் ஸ்தேவானுக்கு இருந்துச்சு. நம்பர் 2, he was filled with the wisdom. அவர் ஞானத்தில் நிறைஞ்சிருந்தாராம். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, ஞானமும் நிறைந்தவன்.
ஸ்தேவான் த மேன் எப்படிப்பட்டவன்? பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவர், ரெண்டாவது ஞானத்தில் நிறைஞ்சவர். அப்போ ஒரு விசுவாசிக்கு ஞானம் கூட ஒரு அளவாக இருக்குது. யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும் பொழுது 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதுறாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஞானம் தேவையா இருக்குது. வாழ்க்கைக்கு ஞானம் தேவை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஞானம் தேவை, குடும்ப வாழ்க்கைக்கு ஞானம் தேவை, குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் தேவை, வியாபாரத்தை நடத்துறதுக்கு ஞானம் தேவை. இந்த ஞானத்தில் நிறைந்து நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஞானம் இருக்கணும். இது தேவ பிள்ளையா இருக்குன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். 2 வகையான ஞானம் இருக்குது. ஒன்று நாம் படித்து நாம் சேர்த்துக்கிற ஞானம், உலகமாக கொடுக்குற ஞானம். இது எல்லாம் ஒரு பகுதி. பரத்திலிருந்து வர ஞானம் வேற. பரத்திலிருந்து வர ஞானம் எப்போ வரும்னா கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தான் வரும். அது பரலோகத்திலிருந்து வர ஞானம். இந்த புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் 28 அதிகாரம் இருக்குது. இந்த 28 அதிகாரத்தில் 4 இடங்களில் ஞானம் ஞானம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த 4 இடங்களில் 2 இடம் 6ஆம் அதிகாரத்தில், 2 இடம் 7ஆம் அதிகாரத்தில். ஏன் ஞானத்தில் நிறைஞ்சிருக்கணும்? வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் ஞானமாக செய்யணும். அந்த விஸ்டம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஞானம் இல்லாத செஞ்சால் தோற்று போகிறோம். ஞானம் இல்லாத செஞ்சால் சிக்கலில் மாட்டுற. ஞானம் இல்லாத செஞ்சால் நஷ்டம் அடைகிற. ஞானம் இல்லாத செஞ்சால் நீ நினைச்சபடி காரியத்தை செய்ய முடியல. அப்போ ஞானம் வேணும். தேவ பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். எல்லா காரியத்திலையும் ஞானமாக செய்ய வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ பயப்படலைன்னா அந்த ஞானம் கிடைக்கல. அதனால தான் உலகத்தானுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவ பிள்ளைகளே, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உலகத்தானுடைய ஞானத்துக்கும் தேவ பிள்ளையாகிய உன்னுடைய ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஞானத்தில் நிறைஞ்சிருக்கிற ஒரு மனுஷனா, ஒரு விசுவாசியா நீங்கள் இருக்க வேதம் நம்மை உந்தி தள்ளுது. எல்லா காரியத்திலையும் ஞானமாக செய்யணும், ஞானமாக பேசணும். பேசுறது கூட ஞானமாக பேசுகிறாங்கன்னு வேதம் சொல்லுது. அவள் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் அப்படின்னு பெண்ணை குறித்து சொல்லுது. அவன் ஞானத்தில் நிறைந்தவனாக இருந்தான் என்று ஸ்தேவானை குறித்து சொல்லுது. ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்னு. அவன் கேட்டான், எனக்கு ஞானம் வேணும், இந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு ஞானமுள்ள இருதயம் வேணும் அப்படின்னு கேட்டான். தேவன், நீ கேட்டது உகந்ததான இருந்தது, நல்ல ஜெபம், நல்ல கோரிக்கை, சரியா கேட்ட, அதனால நான் அதையும் தருவேன், அதையும் சேர்த்து மற்ற எல்லாத்தையும் கொடுப்பேன்றாரு. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். பிரியமானவங்களே, ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் செய்யும் முன்பு, ஆண்டவரே இதை செய்ய ஞானம் தாரும், ஆண்டவரே இது செய்து முடிக்க ஞானம் தாரும் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அது தேவன் உனக்கு வச்சிருக்கிற ஞானம், பரத்திலிருந்து வர ஞானம். அதில் குழப்பம் இருக்காது, அதில் தோல்வி இருக்காது, அதில் எந்த விதமான கலக்கம் இருக்காது. பரத்திலிருந்து வர ஞானத்தை தேவன் உனக்காக வச்சிருக்கிறாரு. அதை நீ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தேவான் ஞானத்தில் நிறைஞ்சவராக இருந்தார். இன்னைக்கு தேவ பிள்ளையாகிய உனக்கு இந்த ஞானம் வேணும். இந்த பொல்லாத உலகத்தை ஜெயிக்க உனக்கு ஒரு விசேஷ ஞானம் வேணும். இந்த அக்கிரமக்காரர் மத்தியில் வாசம் பண்ண உனக்கு கொஞ்சம் ஞானம் வேணும். அவிசுவாசிகள் மத்தியில் நீ விசுவாசியா நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும். போட்டி போடுற ஒரு உலகத்தில் நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஞானம் வேணும். உன்னை அழுத்தணும்னு நினைக்கிற பொல்லாங்கான சுற்றி திரிகிற மக்கள் மத்தியில், உன்னை கீழே தள்ளணும்னு நினைக்கிற மக்கள் மத்தியில்
உனக்கு ஞானம் வேணும், எப்படி நிற்கணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி வாழணும், எப்படி இந்த பொல்லாங்கான ஜெயிச்சு நீ ஆண்டவருடைய பிள்ளையா தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு உனக்கு தேவை ஞானம். இன்றைய நாளில் இந்த ஞானம் உனக்கு அவசியமா இருக்குது. தேவன் அதை உனக்கு கொடுப்பாரு. ஸ்தேவான் ஞானத்துல நிறைந்தவரா இருந்தாரு. மூன்றாவது, the man Stephen, he was full of faith. 5ஆம் வசனம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய பாருங்க, மறுபடியும் விசுவாசமும் விசுவாசத்துல நிறைஞ்சவர், full of faith. இந்த நாட்கள்ல தேவ பிள்ளையாகிய உனக்கு என்ன வேணும்னா full of faith, விசுவாசத்துல நிறைஞ்ச ஒரு நபரா இருக்கணும். எப்பெல்லாம் விசுவாசம் குறைதோ அப்பெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும், தளர்ச்சி வரும், தேவன் மேலே கோபம் வரும். ஆண்டவர் இவ்வளோ நாள் ஆச்சு செய்யவே இல்லையே, நான் மட்டும் ஏன் இப்படி தவிக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இது நடக்கணும் அப்படின்ற ஒரு கலக்கம் வரும். அந்த கலக்கத்துக்கு இடம் அளிக்கக்கூடாது. காரணம், விசுவாசத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது இந்த இருளெல்லாம் அவிசுவாசமெல்லாம் உன்னை விட்டு போயிடும். அப்போது இது ஒரு ஆவிக்குரிய பேட்டர்ன், ஸ்பிரிச்சுவல் பேட்டர்ன். ஸ்டீஃபன் நமக்கு சொல்லி வச்சுட்டு போனார், செஞ்சு காட்டிட்டு போனார். ஒரு விசுவாசி உபத்திரவ நேரத்தில், எதிர்ப்புகளின் மத்தியில், பாடுகளின் போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். த மேன் ஸ்டீஃபன், ஃபுல் ஆஃப் ஃபெய்த், ஃபுல்லாக இருந்துச்சு விசுவாசம், கொஞ்சம் குறைய இல்லை. ஆண்டவர் பல முறை சீஷர்களைய திட்டின காரணம் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசியே, அவிசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் விசுவாசிக்காம போன, ஏன் பயப்பட்ட, ஏன் இதை நீ நம்பல அப்படின்னு இயேசுவானவர் சீஷர்களை கடிந்து கொண்டாராம். பல இடங்கள்ல இயேசு கடிந்து கொண்டார். அவிசுவாசம் உங்களை தேவனிடம் கிட்ட விடாது. ஆனால் விசுவாசம் தேவனை உறுதியா பற்றி பிடிக்க செய்து, அப்போ அதில் வளர்ந்து நிரம்ப வேண்டியவங்களா இருக்கிறோம். விசுவாசம் நிரம்பின இருதயம் உங்களுக்கு இருக்குதா பாருங்க. ஆண்டவரே, நான் உங்களை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன், 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு விசுவாச இருதயம் உங்களுக்கு வேணும். எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி இயர் இந்த விசுவாசம் நிரம்பி 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 வளரணும். இந்த விசுவாசம் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது தான் வளரும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரோடு பேசும் பொழுது, ஆண்டவர் வாக்கு நம்பும் பொழுது, ஆண்டவருடைய கரங்களை பற்றி பிடிக்க நீங்கள் பிரயாசப்படும் பொழுது உங்கள் விசுவாசம் வளரும். விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையின் ஆணிவேர். உங்கள் மரம் சாயாத நிற்கணும்னா இந்த ஆணிவேர் விசுவாசம் தான். உங்கள் விசுவாசம் கீழே விழக்கூடாது. யூதாசுக்கு அந்த விசுவாசம் விழுந்துருச்சு, விசுவாச துரோகம் நடந்துச்சு, அவன் தன் பக்தியை விட்டு விழுந்துட்டு போயிட்டான். ஸ்தேவான் அப்படி இல்லை, விசுவாசத்தில் நிறைஞ்சவனா இருந்தார். நம்ம வாழ்க்கையில் இதுதான் ஆணிவேர், விசுவாசத்தில் நிரம்பி இருக்கணும். நீங்கள் எந்த வயசு உள்ளவங்களா இருக்கலாம், எவ்வளோ பாடுகளை சகிக்கிறவங்களா இருக்கலாம், பலவீனம் நிறைஞ்சவங்களா இருக்கலாம், தோத்து போனவங்களா இருக்கலாம். ஆனால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குது. இன்னும் அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அந்த விசுவாசம் தான் உங்களை தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கக்கூடிய ஒரே ஆயுதம். த லாஸ்ட் ஹோப் உங்கள் ஃபெய்த் தான், வேற எதுவுமே இல்லை. த லாஸ்ட் ஸ்டெப்பு உங்கள் ஃபெய்த் தான். 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய கடைசி முயற்சியா இயேசுவை தொடணும்னு நினைச்சா. அவள் விசுவாசம் பெரிதா இருந்துச்சு. 18 வருஷம் நிமிர முடியாத கூனி கடைசியா தேவாலயத்துக்கு வந்தா. அவ விசுவாசம் தான் அவளை நிமிர செய்தது. ஒரு விதவை 2 காசை கொண்டு தேவாலயத்துக்கு வந்து காணிக்க போட்டா. ஆண்டவர் அதை பார்த்தாரு. எல்லாரிலும் அவள் தான் அதிகமாக போட்டா. எல்லாரும் இருக்கிறதுல போட்டாங்க, அவளோ கடைசியில் இருந்ததையும் போட்டுட்டா. அவள் விசுவாசம் பெரியது.
அப்படின்னு சொன்னாரு. உங்கள் விசுவாசம் தான் உங்களை நிமிரச் செய்யும், நடக்கச் செய்யும், வாழச் செய்யும். உங்கள் விசுவாசம் தான் உங்களை திரும்பவும் எழும்பி கட்டுகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடிய உங்களை வழி நடத்தும். திரும்ப எழுந்து நீ கட்டுவாய், திரும்ப நிற்பாய், திரும்ப உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகும், திரும்ப உனக்கு ஒரு வழி திறக்கும். நம்பு. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற கடைசி சோர்ஸ் இந்த ஒரு விசுவாசம்தான். உன்கிட்ட இருக்கிற மிச்சம் இருக்கிறதே உன் விசுவாசம்தான். அதை விட்டுறக்கூடாது. ஸ்தேவான் ஃபுல் ஆஃப் ஃபெய்த். அவர்கிட்ட இருந்தது ஃபுல் ஆஃப் ஃபெய்த், ஃபுல் ஆஃப் ஃபெய்த், ஃபுல் ஆஃப் ஃபெய்த். நீங்க விசுவாசியா இருக்கிறீங்களா? ஏழையா இருக்கிறீங்களா? கஷ்டப்படுறீங்களா? பலவீனமா இருக்கிறீங்களா? தோத்து இருக்கிறீங்களா? குழப்பமா இருக்கிறீங்களா? உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. அது ஒண்ணுதான் உங்ககிட்ட இப்போதைக்கு இருக்குது. வேற எல்லாத்தையும் நீங்க இழந்திருக்கலாம், ஆனால் உங்க விசுவாசத்தை நீங்க இழக்கக்கூடாது. அதுதான் உங்கள் மூலதனம். ஹல்லேலூயா. அதை தட்டி எழுப்புங்க, அதுக்கு உயிர் கொடுங்க. அது கொஞ்சமா இருந்தாலும் அந்த கடுகு விதை விசுவாசத்துக்கு தேவன் உனக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் விசுவாசத்துல நிறைஞ்சவரா இருந்தார். நாலாவது, he was full of grace. அவர் கிருபையினால நிறைஞ்சவரா இருந்தார். 8ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய். அந்த வல்லமையில நிறைஞ்சவரா என்றது வேற டிரான்ஸ்லேஷன், கிருபையில நிறைஞ்சவரா இருந்தார் அப்படின்னு சொல்லுது. சில ஆங்கில மொழிபெயர்ப்பு கூட he was full of grace அப்படின்னு சொல்லுது. கிருபையில நிறைஞ்சிருந்தாராம் ஸ்தேவான். அவருக்கு வேற எதுவுமே தெரியல, கிருபை மட்டும் இருந்துச்சு. ஆண்டவரே, என்னை நினைச்சிங்களே நன்றி, எனக்கு உதவி செஞ்சீங்களே நன்றி, என்னை ரட்சித்தீங்களே நன்றி. இப்படிதான் கிருபையில நிறைஞ்சவரா இருந்தார். ஒவ்வொரு விசுவாசியும் கிருபையை நினைச்சு நிற்கணும். கிருபை தான் உன்னை ரட்சித்தது, கிருபை தான் உன்னை ஆண்டவர் பக்கம் இழுத்தது, தேவனுடைய அன்பு தான் உன் மேல விழுந்தது, அது கிருபை. தேவ கரம் உன்னை தாங்கியது, அது கிருபை. தேவன் உன்னை காப்பாற்றி மீட்டாரு, அது கிருபை. உன் உயிர் போகாம இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாரு, அது கிருபை. உன் தலை வெட்கப்படுத்தாம நிமிர செஞ்சிருக்கிறாரு, அது கிருபை. இந்த கிருபைய ஸ்தேவான் நினைச்சாரு, அதுல நிரம்பி இருந்தாரு. அது மட்டும் இல்லை, 5வது, he was full of power. 8ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைஞ்சவரா இருந்தாரு. வல்லமையில நிறைஞ்சிருந்தாராம். ஒரு விசுவாசி வல்லமையில நிறைஞ்சிருக்க வேண்டியது கட்டாயமா இருக்குது. அந்த வல்லமை எதுக்கு? உங்களை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இது பொல்லாத உலகம், அக்கிரமக்காரர்களால் நிறைஞ்ச உலகம், அநீதிக்காரர்களால் நிறைஞ்ச உலகம், மனசாட்சி செத்து போனவன் வாழ்ற உலகம். விசுவாசி ஆகிய உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொல்லாத உலகத்துல தான் நான் உன்னை வச்சிருக்கிறேன், உன்னை வாழ வச்சிருக்கிறேன், உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இவங்க அக்கிரமக்காரர்னு தெரிஞ்சோம், நான் உன்னை தெரிஞ்சடிச்சு அவர்கள் மத்தியில வாழ வச்சிருக்கிறேன். உனக்கு இந்த உலகத்தை ஜெயிச்சு வாழ்ற ஒரு வல்லமை வேணும். இந்த வல்லமை தான் பொல்லாத உலகத்தையும் பிசாசையும் ஜெயிக்க உதவும். ஸ்தேவான் வல்லமையில நிரம்பி இருந்தார். த மேன் ஸ்டீஃபன் எவ்வளவு காரியத்தில் நிரம்பி இருந்தார் பாருங்க, வல்லமையில நிரம்பி இருந்தார். 6வது, he was full of light. அவரை பத்தி வசனம் சொல்றப்ப அவர் முகத்தை பார்த்தாங்களாம், தேவதூதர் முகம் போல இருந்துச்சாம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவன் முகம் தேவதூதர் முகம் போல இருக்க கண்டார்கள். முகம் பிரகாசமா இருந்துச்சாம், ஃபுல் ஆஃப் லைட். அவர் வெளிப்பிரகாரமாகவும் பிரகாசமா இருந்தாராம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு வந்துச்சுன்னா, அவர் ஆல்ரெடி பரிசுத்தாவில நிரம்பி இருந்தாரு, விசுவாசத்துல நிரம்பி இருந்தாரு, ஞானத்துல நிரம்பி இருந்தாரு, வல்லமையில நிரம்பி இருந்தாரு,
கிருபையில நிரம்பி இருந்தாரு. இப்ப அவர் முகத்தை பார்த்தா அந்த முகம் தேவ தூதர் முகம் போல இருந்தது. ஸ்டீஃபன் 7வது, he was full of truth. அவர் சத்தியத்தில் நிரம்பி இருந்தார். இந்த ஸ்தேவான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கம் 7ஆம் அதிகாரம் முழுசா இருக்குது. ஸ்தேவான் பேசின முழு செய்தியும் முழு அதிகாரத்திலையும் இருக்குது. யாருடைய செய்தியும் அந்த அளவுக்கு அப்போஸ்தல நடபடிகள் குறிப்பிடல. பேதுருடைய செய்தி சுருக்கமா இருக்கு, பவுலுடைய செய்தி சுருக்கமா இருக்கு. ஆனால் ஸ்தேவானுடைய செய்தி விவரமா இருக்குது. ஃபுல் ஆஃப் ட்ரூத். அவருக்கு சத்தியத்தை பேச, சத்தியத்தை சொல்றதுக்கு இருதயத்தில் வசனம் இருந்துச்சு. ஒரு விசுவாசி சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும், சத்தியத்தால் நிரம்பி இருக்கணும். சத்தியம்தான் உனக்கு வழிகாட்டும். அப்போ ஒரு விசுவாசி தினந்தோறும் பைபிள் படிக்கணும். ஏன் சொல்கிறோம்? சத்தியம்தான் உன் வாசலில் உனக்கு கரம் பிடிச்சி கூட்டு நடத்துகிற ஒரு உதவி செய்யும். வசனம்தான் உனக்கு வழிகாட்டும், வசனம்தான் ஆலோசனை சொல்லும், வசனம்தான் உன்னை நேர் வழியில் படுத்தும். ஆகையினால தான் எல்லாருக்கும் சொல்றது, வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க. புரியுதோ இல்லையோ வசனத்தை படிங்க, தெரியுதோ இல்லையோ வசனத்தை படிங்க, தினந்தோறும் வசனத்தை படிங்க. வசனம்தான் உங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். வசனம்தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். வசனம்தான் உங்களை காப்பாற்றும். வசனம்தான் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறப்ப உங்களை தூக்கி நிறுத்தும். வசனம்தான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லி உயிர்ப்பிக்கும். ஆகவே எல்லாரும் வசனத்தை படிங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, ஸ்தேவான் அவ்வளோ வசனத்தை படிச்சு பெரிய பிரசங்கத்தை பேசுறாரு. 7ஆம் அதிகாரம் முழுசும் ஸ்தேவானுடைய செய்தியை சொல்லுது. அப்போ the man as a believer, as a servant of God, as a disciple, as a deacon, as a leader, எல்லாருக்கும் சாட்சியா அவர் இவ்வளவு காரியங்கள்ல நிரம்பி இருந்தார். அருமையானவங்களே, உங்க வாழ்க்கை எம்டியா இருக்கக்கூடாது, உங்க இருதயம் எம்டியா இருக்கக்கூடாது, உங்க உள்ளான மனுஷன் எம்டியா இருக்கக்கூடாது, உங்களுடைய மைண்ட் எம்டியா இருக்கக்கூடாது, உங்க சோல் எம்டியா இருக்கக்கூடாது. அவைகள் எல்லாம் தேவனுடைய காரியங்களால நிரம்பி இருக்கணும். பரிசுத்தாவில நிரம்பி இருக்கணும், ஞானத்தில் நிரம்பி இருக்கணும், விசுவாசத்தில் நிரம்பி இருக்கணும், கிருபையில் நிரம்பி இருக்கணும், வசனத்தால் நிரம்பி இருக்கணும், வல்லமையால் நிரம்பி இருக்கணும். ஸ்தேவான் இவைகள் எல்லாவற்றிலும் நிரம்பி இருந்தார். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, கை உயர்த்தி கண்ணை மூடி ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கூட அப்படி நிரப்புங்க, ஆண்டவரே என்னை கூட அப்படி நிரப்புங்க, ஆண்டவரே என்னையும் ஞானத்தில் நிரப்புங்க, என்னையும் பரிசுத்தாவில நிரப்புங்க, என்னையும் கிருபையில நிரப்புங்க. நானும் அப்படி நிரம்பணும் ஆண்டவரே, நானும் அப்படி நிரம்பணும் ஆண்டவரே, என்னையும் நிரப்புங்க ஆண்டவரே. என்னை ஞானம் உள்ளவனா நிரப்புங்க, கிருபை உள்ளவளா நிரப்புங்க, வல்லமை உள்ளவனா நிரப்புங்க, என்னையும் நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தாவில நிரப்புங்க, வல்லமையில நிரப்புங்க, வசனத்தால நிரப்புங்க, ஓ உம்முடைய ஞானத்தால நிரப்புங்க ஆண்டவரே. The man Stephen அப்படிப்பட்டவராக இருந்தார். நம்பர் 2, ஸ்டீஃபன் the message. 7ஆம் அதிகாரம் முழுசும் ஒரு பெரிய செய்தியை சொல்லுது. இந்த 7ஆம் அதிகாரம் அவர் ஆதியாகமத்திலிருந்து செய்தி ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே வர்றார். ஆபிரகாமில் தொடங்கி சாலமோன் வரைக்கும் பேசிக்கிட்டு வர்றாரு. அவ்வளோ ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறத அவங்களால கேட்குறவங்க அவங்களால பொறுத்துக்க முடியல. அவங்க எல்லாருக்கும் கோபம் வருது, அவரை எதிர்க்கிறாங்க, அடிக்கிறாங்க, கடைசியில் கல் எடுத்து அடித்து அவரை சாகடிச்சிடுறாங்க. உபத்திரவத்தின் மத்தியில் அவருக்கு செய்தி இருந்தது பேச. தன் வாழ்க்கை முடிய போதுன்னு தெரிஞ்சாலும் அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டு சாகரத்துக்கு ரெடி ஆயிட்டாரு.
the message. What is that message? இந்த 7ஆம் அதிகாரத்தில் 60 வசனம் இருக்குது. இந்த 60 வசனத்தில் அவர் கோட் பண்ணி பேசுகிற ஆட்கள் யாரெல்லாம் தெரியுமா? ஆபிரகாம், யோசேப்பு, மோசே, தாவீது, யோசுவா, சாலமோன். ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து பேசுறாரு. இவ்வளோ பெரிய மெசேஜ், பெரிய மெசேஜில் அவர் எடுத்த உதாரணங்கள் ஆபிரகாம், யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது, சாலமோன் இவர்களை எடுத்து பேசுறாரு. இந்த 6 நபர்களை பற்றி பேசுகிறப்ப அவருடைய டாபிக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. ஒரு காரியத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். தேவன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் என்ன செஞ்சார் அப்படின்னு பேசுகிறார். பிரைமரி இதில் த லேண்ட், த லா அண்ட் த டெம்பிள் அப்படி ஒரு செய்தி இருந்தாலும் 6 பேருடைய வாழ்க்கையில் அவங்க என்ன ஆண்டவருக்கு செஞ்சாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க என்பதை ஸ்தேவான் பேசுகிறார். இஸ் மெசேஜ் வாஸ் வெரி கிளியர். அவர் பேசின செய்தி இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் குறிப்பிட்ட 6 நபர்களில் 3 நபரை குறித்து உங்கள் கண் முன்னால் நிறுத்துகிறேன். அந்த 3 நபர்களில் ஒருத்தர், முதலாவது ஆபிரகாம். 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருந்திருக்க முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். நம்பர் 1, ஆபிரகாம். இதில் ஸ்தேவான் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? ஒரு ஆபிரகாமை தேவன் எப்படி அழைச்சாரு, எப்படி நடத்தினாரு, எப்படி வாழ வச்சாரு, அதை தான் அவர் சொல்ற முதல் உதாரணம். இந்த செய்தியில் உனக்கு ஆண்டவர் சொல்ற செய்தியும் அதுதான். 5ஆம் வசனம் சொல்லுது, இதனால் 1 அடி நிலத்தையாகிலும் அவனுடைய காணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணினார். அந்தபடியே தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், அந்நிய தேசத்தார் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்புறுத்தப்படுவார்கள், அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன், அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்தில் எனக்கு ஆராதனை செய்வார்கள். வாட் இஸ் தட் ப்ராமிஸ்? என்ன ப்ராமிஸ்? அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? ஃப்ரம் நத்திங் டு எவ்ரிதிங். ஆபிரகாம் வாழ்க்கை என்ன சொல்லுது தெரியுமா? ஒண்ணுமில்லாத வாழ்க்கையிலிருந்து உனக்கு எல்லாம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது. ஒண்ணுமே இல்லை. பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுது, 1 அடி நிலத்தையாகிலும், 1 அடி நிலம் கூட இல்லை, ஒரு பிள்ளை இல்லாதிருக்கும் போது, ஸோ நோ லேண்ட், நோ சைல்ட், ஈவன் நத்திங், ஃப்ரம் நத்திங் டு எவ்ரிதிங். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு செய்தது போல உனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஃப்ரம் நத்திங் டு எவ்ரிதிங். ஒண்ணுமில்லாத வாழ்க்கையிலிருந்து எல்லாம் உடைய வாழ்க்கையை கொடுக்க ஒரு வல்லமை உள்ள தேவன் உனக்கு இருக்கிறாரு. 1 அடி நிலம் கூட இல்லாதவனுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்றாரு. யோசித்து பாருங்களேன், 1 அடி நிலம் கூட இல்லை, ஆனா அவனுக்கு சொல்றாரு, உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், இந்த தேசம் உன்னுடையது. ஒரே ஒரு பிள்ளை இல்லை, அவருக்கு சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும், உன் சந்ததியார் தேசத்தை சுதந்தரிப்பாங்க, அவங்க வெளி தேசத்துக்கு போனாலும் திரும்ப இங்க வருவாங்க,
அடிமையா இருந்தாலும் திரும்ப இங்க வருவாங்க, வந்து எனக்கு ஆராதனை செய்வாங்க. த பிரைமரி எண்ட் எங்க தெரியுமா? ஆண்டவர் உனக்கு எல்லாம் கொடுக்கறப்ப எங்க தெரியுமா முடியணும்? தேவனுக்கு ஆராதனை செய்கிற வேலையில முடியணும். ஃப்ரம் நத்திங் டு எவ்ரிதிங். தேவன் உனக்கு ஒண்ணுமில்லாத நாள்ல உதவி செஞ்சாரு. அன்னைக்கு ஒண்ணும் இல்லை. இதே போல்தான் ஆபிரகாம் இருந்தாரு, ஒண்ணும் இல்லை, அவருக்கு உதவி செஞ்சாரு. உனக்கும் ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு ஒன்றும் இல்லாத பொழுது தேவன் உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு, நடத்த ஆரம்பிச்சாரு, ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு, வளர செய்தாரு, வாழ வச்சாரு. இன்னைக்கு எல்லாம் இருக்கும்படி செய்யறாரு. ஒரு குறைவும் இல்லாதபடி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அவருக்கு ஆராதனை செய்யணும். The end to worship God. தேவன் உங்களுக்கு கொடுக்கிறப்ப அந்த நன்றி கடன், அந்த நன்றி பலி, அந்த நன்றி காணிக்கை எதுவா இருக்கணும்னா பணமா இருக்கக்கூடாது. அது உங்க இருதயமா இருக்கணும், ஆராதனையா இருக்கணும். கடவுளை நேசி, கடவுளை ஆராதனை செய். அதுதான் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உன்னை உயர்த்தி வந்த தேவனுக்கு நீ செய்கிற ஆராதனை. இது ஒரு பெரிய காரியம். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க 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 நீங்க உறுதியா இருக்கணும். ஆண்டவரே, என்ன வந்தாலும் உங்களை சேவிப்பேன், என்ன வந்தாலும் நான் உங்கள இடத்துல நிற்பேன். எப்பவுமே ஆண்டவரே, நான் சண்டே ஆனா வர்ஷிப்புக்கு போகாத இருக்க மாட்டேன், சர்வீஸுக்கு போகாத இருக்க மாட்டேன், வேதம் படிக்காத இருக்க மாட்டேன், ஜெபிக்காத இருக்க மாட்டேன். லார்ட், என்னை ஆசீர்வதிச்சது நீங்க. லார்ட், என் வாழ்க்கையெல்லாம் ஆராதிப்பேன். ஆபிரகாம் அதை தான் செஞ்சாரு. அவர் தேவனை ஆராதனை செஞ்சாரு. அவங்க ஜனம் ஆராதனை செஞ்சிச்சு, மக்கள் ஆராதனை செஞ்சாங்க. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து தேவன் எல்லாவற்றையும் கொடுத்த ஆபிரகாம் தேவனை கடைசி வரைக்கும் உறுதியா பிடிச்சாரு. வாட் இஸ் தட் மெசேஜ் டுடே? உன் வாழ்க்கையில கூட இதுதான். இன்னைக்கு ஒன்றும் இல்லையா? கவலைப்படாத. ஆபிரகாம் கூட அப்படிதான் ஒன்றுமில்லாத இருந்தாரு. ஒரு அடி நிலம் கூட இல்லையா? சொந்தமா எதுவுமே இல்லையா? கவலைப்படாத. ஆண்டவர் ஆபிரகாமையும் அப்படிதான் பார்த்தாரு. ஒரே ஒரு பிள்ளை கூட இல்லையா? உன் வாழ்க்கையில் இன்னும் திருமணம் ஆகலையா? பிள்ளை இல்லாம இருக்கிறியா? சந்ததி இல்லையா? வேலை இல்லையா? நீ நினைச்சது முடிக்கலையா? இன்னும் கட்டலையா? ஒரு இடத்த கூட வாங்கி ஒரு சொந்த வீடு கட்டாம பல வருஷம் வாடகையில் இருக்கிறியா? ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் உனக்கு வாசலை திறந்தா, வழியை திறந்தா, உன்னை ஆண்டவர் எல்லாம் உள்ளவனா மாத்த வல்லவரா இருக்கிறாரு. அதுக்கு உனக்கு விசுவாசம் வேணும். அதுக்கு ஆபிரகாமை போல நம்பு, ஆபிரகாமை போல தேவனை பிடிச்சிக்கோ. தேசதாரியா நடந்து திரிஞ்சாரு, 25 வருஷம் காத்திருந்தாரு, உறுதியா இருந்தாரு. தம் பிள்ளையும் பலியிடும்படி முன் வந்தாரு. தம் பிள்ளையே ஆண்டவருக்கு கொடுக்க முன் வந்தாரு. அவரை எதுவுமே கட்டி போடல, அவர் எதுக்குமே பயப்படல. தன் நேசகுமாரன், பாசகுமாரன், ஒரே ஒரு குமாரன், அந்த ஈசாக்கியம் பலிபீடத்தில் வைத்து தேவனுக்காக கொடுக்க வந்தாரு. அதுதான் ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம். அருமையானவங்களே, நீங்க ஒண்ணுமில்லாம இருக்கலாம், உங்களை எல்லாம் உள்ளவங்களா மாத்த தேவன் வல்லவரா இருக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன் உன்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் உன்னுடைய தேவனா இருக்கும் பொழுது ஆபிரகாமை போல விசுவாசிக்க வேண்டியவளா இருக்கிறோம். The message. ஸ்தேவான் ஆபிரகாமை பற்றி பேசுறாரு. ரெண்டாவது ஸ்தேவான் பேசுறது யோசேப்பு. யோசேப்பு பற்றி பேசுறத கவனிங்க. 9வது வசனம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்தில் கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். யோசேப்பை விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்தினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பின்பு எகிப்து, கானான் என்னும் தேசங்களிலெங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி தம்முடைய பிதாக்கள் ஆகாரம் கிடையாமல் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று
என்று யாக்கோப்பு கேள்விப்பட்டு தம்முடைய பிதாக்களை முதலாதரம் அனுப்பினார். இரண்டாதரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோப்பையும் தன்னுடைய இனத்தார் யாவரையுமாக 75 பேரை அழைக்க அனுப்பினார். யோசேப்பை குறித்து சொல்றாரு. The message, ஸ்டீஃபன் மெசேஜ். முதல்ல ஆபிரகாமை பற்றி பேசுகிறாரு, ரெண்டாவது யோசேப்பை பற்றி பேசுகிறாரு. யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. யோசேப்பின் தேவன் யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் அமர வைத்தார். அதை தான் இதை சொல்லுது. ஃப்ரம் பிட் டு பேலஸ், குழியிலிருந்து அரண்மனை வரைக்கும் தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். யோசேப்பு வாழ்க்கை முதல்ல வீட்டில் இருந்தப்போ அவன் சகோதரர் அவனை குழியில் போட்டாங்க. யோசித்து பாருங்க, தன் சொந்த சகோதரர் எல்லாரும் ஒன்றா கூடி யோசேப்பை குழியில் போட்டுட்டாங்க. அவனை சாகடிக்கணும்னு நினச்சிட்டாங்க. தேவன் அதிலிருந்து அவனை தூக்கி விட்டார். அதுக்கு பிறகு யோசேப்பு ஒரு வீட்டில் போய் வேலைக்காரனாக வேலை செய்கிறாரு. ஒரு வீட்டுக்குள்ளவே ஒரு அடிமையாக இருக்கிறாரு. அங்கே ஒரு அவமானம் இருந்துச்சு. அடிமையாக இருந்த வீட்டிலேருந்து அவனை தூக்குனாரு. பிறகு சிறைச்சாலையில் இருந்தான். சிறைச்சாலையில் யோசேப்பு எல்லா கைதிகளும் செய்கிற வேலையை செஞ்சான். அங்கிருந்து அவனை தூக்குனாரு. கடைசியில் பார்வோனுடைய சிங்காசனத்தின் பக்கத்தில் உட்கார வைத்தாரு. ஸ்தேவான் யோசேப்பின் மூலமாய் நமக்கு சொல்கிற செய்தி என்ன? யோசேப்பின் மூலமாக உனக்கு சொல்கிற செய்தி என்ன? ஒரு காலத்தில் நீ குழியில் இருக்கலாம், ஆனாலும் உன்னை தூக்கி நிறுத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒருவேளை நீ சிறையில் இருக்கலாம், தேவன் தூக்கி நிறுத்த ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒருவேளை நீ அவமானத்தால் இருக்கலாம், நிந்தைப்பட்டு இருக்கலாம், வெக்கமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், பழியை சுமந்திருக்கலாம், ஆனாலும் உன்னை தூக்கி விடுற ஒரு தேவன் இருக்கிறாரு. நீ இருக்கிற இந்த குழி உனக்கு நிரந்தரம் இல்லை. நீ இருக்கிற இந்த வீடு நிரந்தரம் இல்லை. நீ செய்கிற இந்த வேலை நிரந்தரம் இல்லை. நீ இருக்கிற சிறைச்சாலை நிரந்தரம் இல்லை. ஆண்டவர் உனக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. அது மேன்மையான இடம். பார்வோனின் பக்கத்தில் எல்லாருக்கும் உதவி செய்கிற இடம், எல்லாரும் நோக்கி பார்க்குற இடம், ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. அந்த இடம் தான் உனக்கு கிடைக்க போகுது. அதுதான் உன் வாழ்க்கையில் உயர்வு. இதுவல்ல, இப்போ இருக்கிறது உனக்கு முடிவில்லை. தேவன் யோசேப்புக்கு ஒரு உயர்வான இடத்த வச்சிருந்தாரு. கடைசி வரைக்கும் அந்த இடம் உயர்வாக இருந்துச்சு. அதிலே அவன் வாழ்க்கையும் சரித்திரமும் முடிஞ்சுது. அப்படி தான் தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கும் ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. உங்களில் அநேகர் இதுதான் கடைசின்னு நினைக்கிறீங்க. இதுக்கு மேலே நான் மேலே வர முடியாது, இதுதான் என் வாழ்க்கையில் கடைசி, இதுதான் நான் கடைசியாக செய்கிற முயற்சி, இதான் நான் கடைசியாக யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேவன் உனக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. அது உன் கண்கள் இப்போ காணாது, உன் செவிகள் இப்போ கேட்காது, உன்னால் அதை பார்க்கக்கூட முடியாது. ஆதீனத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத இப்போ நீ பார்க்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஆயத்தத்தை வச்சிருக்கிறாரு. அது வரும் வரைக்கும் காத்துருங்க. அது வரும் வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. அது வரும் வரைக்கும் தேவனை நம்புங்க. அது வரும் வரைக்கும் பொல்லாத காரியங்கள் உங்களை சுற்றி இருந்தால் தாங்கி கொள்ளுங்க. யோசேப்பு முதல்ல துரோகத்தை தாங்கி கொண்டான். தன் சொந்த குடும்பத்தார் அவனுக்கு செஞ்ச துரோகம். பிறகு யோசேப்பு அவமானத்தை தாங்கி கொண்டான், அவன் மேலே சும்மாவே போட்ட பழி. பிறகு யோசேப்பு தன் வாழ்க்கையில் இருந்த சிறைச்சாலை கஷ்டங்களை தாங்கி கொண்டான். அது அவனுக்கு கிடைச்ச பலனன் அவன் நினைச்சான். அவன் எல்லாரிடத்திலும் போய் கேட்டான், என்னை பற்றி சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் ஜனங்க எல்லாம் அவனை மறந்தாங்க. தன்னை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறாரு. அந்த தேவன் தான் ஒரு நாள் அற்புதம் செய்து அவனை வெளியே அழைத்து வந்தார். நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு இறுதியான இடம் அல்ல. This is not your last place. This is not your end card. This is not your final destination. You have to go furthermore. You have to walk furthermore.
நீங்க போக வேண்டிய தூரம் இருக்குது, நடக்க வேண்டிய தூரம் இருக்குது. அது ஆண்டவர் உனக்கு ஆயத்தம் பண்ணின இடத்துல நீ போய் சேரும் வரைக்கும் நீ இவைகளெல்லாம் தாங்கி கொண்டு நடக்க வேண்டியது இருக்குது. யோசேப்பு அதை செஞ்சு கடைசியில் ஜெயிச்சிட்டாரு. ஸ்டீஃபன் த மெசேஜ் என்ன சொல்றாரு? கடைசியா அவர் சொல்ற இன்னொரு உதாரணம் மோசே பத்தி பேசுறாரு. மிக நீளமா பேசுறாரு. அந்த செய்தியினுடைய சுருக்கத்தை கவனிங்க. 34, 35. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்களை மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இதுவே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷங்களாக வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். மோசே பத்தி சொல்றது. முதல்ல என்ன சொன்னாங்களா அந்த ஜனங்க? உன்னை யாரு எங்களுக்கு அதிகாரியா வச்சது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்களாம். ரிஜெக்ட் பண்ண அதே ஜனங்கள் பிறகு ஏற்றுக்கொண்டாங்களாம். வாட் இஸ் தட் மெசேஜ்? த மோசஸ் from rejection to acceptance. ரிஜெக்ட் பண்ணதுல இருந்து ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்குனாராம். யாருடைய வாழ்க்கையில்? மோசேவுடைய வாழ்க்கையில். இந்த மோசேக்கு என்ன நடந்துச்சு? அவமானம் நடந்துச்சு. முதல்ல அவமானம், அதுக்கப்புறம் கொலைபாதகம், அதுக்கப்புறம் வனாந்தரம், அதுக்கப்புறம் ஆடு மேய்ச்சது, அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த விரக்தியான காரியங்கள் எல்லாவற்றையும் தாண்டி எந்த ஜனம் அவரை புறம்பே தள்ளிச்சோ, வானான்னு சொல்லிச்சோ, அதே ஜனங்கள் அவரை தலைவனாக ஏற்றுக்கொண்டு வனாந்தரத்தில் அற்புதம் அடையாளங்களை செய்தாராம். ரிஜெக்ஷன், ஃப்ரம் ரிஜெக்ஷன் டு அக்செப்டன்ஸ், புறக்கணிக்கப்படுதலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுதல் வரைக்கும். மோசேயின் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையா? ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா? உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா? உங்கள் செலெக்ஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா? உங்கள் அப்ரூவலை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா? உங்கள் பேப்பரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா? உங்கள் வீசாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா? ஃப்ரம் ரிஜெக்ஷன் அங்கேருந்து ஒரு காரியம் ஆரம்பிக்கலாம். தோ ஏற்கனவே மோசேவை தள்ளினவங்க அதே மோசேவை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஸ்தேவான் இந்த செய்திகளெல்லாம் சொன்னதுனால அவர் மேலே கோபப்பட்டாங்க. ஸோ ஸ்டீஃபன் சொல்கிற செய்தி என்ன? வாட் இஸ் ஹிஸ் மெசேஜ்? டோன்ட் ஃபர்கெட் ஆபிரகாம், டோன்ட் ஃபர்கெட் ஜோசப், டோன்ட் ஃபர்கெட் மோசஸ். நீங்கள் எங்கே போனாலும் இந்த சரித்திரம் உங்களை சுற்றி வரும், இந்த சூழல் சுற்றி வரும், இந்த நிலைமை சுற்றி வரும். ஒன்றுமில்லாத வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, அவரை மறந்துடாத. கீழே இருக்கிற வாழ்க்கையிலிருந்து உயர்த்தி வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, மறந்துடாத. கிட்ட வராத தூர போன புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுற ஒரு வாழ்க்கையை தருவாரு, மறந்துடாத. That was the message. இன்னைக்கு அதுதான் செய்தி. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அதான் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் அதான் செய்வாரு, மறந்துடாத. இந்த செய்தியை திரும்ப நான் சொல்லலாம் பரவாயில்ல, இந்த ஒரு செய்தி போதும், இந்த ஒரு செய்தியின் நம்பிக்கை போதும், இந்த ஒரு செய்தியின் விசுவாசம் போதும். This one message is enough for your whole life. Be bold. இந்த ஒரு செய்தியை வைத்து உன் விசுவாச வாழ்க்கையின் நங்கூரத்தை பயணிக்க முடியும். ஏனென்றால் இது அப்படிப்பட்ட ஒரு செய்தி, ஒரு இரத்த சாட்சியின் செய்தி. சபை சரித்திரத்தின் முதல் இரத்த சாட்சி ஸ்தேவானின் செய்தி மிக முக்கியம். இந்த இரத்த சாட்சியின் செய்தி தான் நாம் ரத்தம் சிந்தாம வாழ்றதுக்கு உதவுது. மூன்றாவது, ஸ்டீஃபன் த மார்ட்டையர். ஸ்தேவான் ஒரு பெரிய இரத்த சாட்சியா இருக்கிறார். 7ஆம் அதிகாரம்
54 வாசிப்போம். இவைகள் அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்து இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமிட்டு கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்படும் ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அதிகாரம் ஸ்தேவானுடைய மரணத்தோடு முடியுது. செய்தியோட தொடங்குது, மரணத்தோடு முடியுது. இந்த கடைசி பகுதி அவர் மரணத்தை சொல்லி முடிக்குது. இந்த மாற்றையர் அவர் ஒரு இரத்த சாட்சி, முதல் இரத்த சாட்சி, சபையின் முதல் ரத்தம் சிந்தப்படுது. இதுக்கு பிறகுதான் யாக்கோபு சிறைச்சேதம் செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுடைய மரணம் எல்லாம் வருது. இதுக்கு பிறகுதான் சவுல் எல்லாம் பவுல் ஆகிறாரு, எல்லாரும் வராங்க. ஆனால் இந்த முதல் இரத்த சாட்சி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு போகுது. இந்த இரத்த சாட்சியை கவனிச்சிங்கன்னா இயேசு உடைய சாட்சிக்கும் ஸ்தேவானுடைய சாட்சிக்கும் 8 ஒற்றுமை இருக்கிறது. இயேசுவினுடைய மரணத்துக்கும் ஸ்தேவானுடைய மரணத்துக்கும் 8 ஒற்றுமை இருக்குது. 8 similarities between the death of Stephen and the death of Jesus. யோசித்து பாருங்க, ஸ்தேவான் இயேசுவை போலவே போராட்டத்தை சந்திச்சு இயேசுவை போலவே ஒரு பெரிய இரத்த சாட்சியா ரத்தம் சிந்தி மரிக்கிறார். இயேசுவானவர் சிலுவையில் மரிச்சாரு, இவர் சிலுவையில் மரிக்கல. ஆனால் 2 பேரும் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. என்ன 2 பேருக்கும் ஒற்றுமை? நம்பர் 1, both were tried before the high priest. 2 பேருமே ஆசாரியன் முன்பு நிறுத்தப்பட்டவங்க. இயேசுவானவரும் நிறுத்தப்பட்டாரு, ஸ்தேவானும் நிறுத்தப்பட்டாங்க. ஏன்னா 7ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, ஆசாரியனுக்கு முன்னால் தான் அவ்வளோ மெசேஜ் பேசுகிறாரு. இயேசுவும் ஆசாரியனுக்கு முன்னால் விசாரிக்கப்பட்டாரு, ஸ்தேவானும் ஆசாரியனுக்கு முன்னால் விசாரிக்கப்பட்டாரு. ஸோ அது ஒரு ஒற்றுமை. 2வது ஒற்றுமை, both were accused by false witness. 2 பேருமே பொய் சாட்சிகளை சந்திச்சவங்க. பாருங்க 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை கவனிங்க. பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். பொய் சாட்சிகளை நிறுத்தினாங்க இவர்கள். இயேசுவுக்கும் பொய் சாட்சிகளை நிறுத்தினாங்க, ஸ்தேவானுக்கும் பொய் சாட்சிகளை நிறுத்தினாங்க. 2 பேருமே பொய் சாட்சிகளை சந்திச்சவங்க. 3வது, both were accused of the threatening to destroy the temple. 2 பேருமே இவன் தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுவான்னு இயேசுவுக்கு சொன்னாங்க. இங்கேயும் ஸ்தேவானுக்கு சொல்றாங்க அதே தான். இங்க பாருங்க 6:14. எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். இவன் சொல்ல கேட்டோம். ஒற்றுமையை பாருங்க. இயேசுவானவரும் அதே மாதிரி குற்றச்சாட்டப்பட்டாரு. இந்த ஆளு தேவாலயத்தை இடிச்சு 3 நாள்ல கட்டுறேன்னு இயேசுவை சொன்னாங்களா? ஸ்தேவானுக்கும் அதே சொல்றாங்க. இந்த ஆளு இந்த ஸ்தலத்தை அழிச்சு போட்டு மோசையின் பிரமாணங்களை மாற்றுவான். அதே மாதிரி ஸ்தேவானுக்கு சொல்லப்பட்டுச்சு. 4வது சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமை. போத் மென்ஷன் த சன் ஆஃப் மென். 2 பேருமே மனுஷகுமாரன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த மனுஷன் 6:13 சொல்லுது, இந்த மனுஷன், திஸ் மேன், திஸ் சன் ஆஃப் மேன். இயேசுவன் தேவகுமாரன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். 5வது ஒற்றுமை, 2 பேருமே தூற்றப்பட்டாங்க. 2 பேருமே தூற்றப்பட்டாங்க. 7ஆம் அதிகாரம் சொல்லுது, அவர் பல்ல கடிச்சு தேவான் மேல கோபமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது.
2 பேருமே தூற்றப்பட்டாங்க. நம்பர் 6, both commit their spirit while dying. 2 பேருமே மரிக்கும் பொழுது ஆவியை ஒப்பு கொடுத்தாங்க. இயேசுவும் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. ஸ்தேவான் 7:59 கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் ஜெபம் பண்ணாரு. 2 பேருக்கும் ஒற்றுமை. நம்பர் 7, both cried out with a loud voice. 2 பேரும் இயேசு மிகுந்த சத்தமிட்டாரு, ஸ்தேவானும் மிகுந்த சத்தமிட்டு சொன்னாரு. முழங்கால் பண்ணிட்டு சத்தமிட்டு சொன்னான். 60ஆம் வசனம், சத்தமிட்டு சொன்னான். 8, both asked their enemies to be forgiven. 2 பேருமே பிதாவே இவர்களை மன்னிச்சிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. இயேசுவானவர் சிலுவையில் தொங்கின பொழுது அவருக்கு விரோதமாக செய்த மக்களுக்காக ஜெபம் பண்ணாரு. ஸ்தேவான் தன்னுடைய கடைசி ஜெபமா இவர்கள் மேல் இந்த இரத்த பாவத்தை சுமத்தாதரும் என்று ஜெபம் பண்ணார். அருமையானவங்களே, ஒருவருடைய மரணம், இயேசுவை போல இருந்த மரணம் எவ்வளோ முக்கியம் என்பதை பாருங்க. ஆண்டவர் இயேசு மரிச்சதை ஸ்தேவான் பார்த்தாரோ இல்லையோ, ஆனால் அவருடைய மரணம் இயேசுவுக்கு நடந்ததை போல இருக்கு. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவு இயேசுவாக இருக்கணும். அதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்ற பாடம். The end is Jesus. உங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி எண்டு, முடிவு இயேசுவாக இருக்க வேண்டும். அந்த ஒரு டாபிக், அந்த ஒரு நபர், அந்த ஒரு டைட்டில், அந்த ஒரு ஆண்டவர், அந்த ஒரு இரட்சகர், அந்த ஒரு இயேசு, அவருக்காகவே வாழ வேண்டியது இருக்கிறது. ஸ்தேவான் அந்த ஒரு இயேசுவுக்காக வாழ்ந்தார். அருமையானவங்களே, உலகத்தில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்து இந்த செய்தியை கேட்கலாம். ஈவன் மணிப்பூர்ல இருந்து கேட்கலாம். உங்கள் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கலாம், ஆலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் நகரங்களிலிருந்து காடுகளுக்கு ஓடி இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, அதை குறித்து கவலைப்படாதீங்க. அதே போல் ஒரு வாழ்க்கை இங்கே வாழப்பட்டிருக்குது. அதே போல் ஒரு சூழல், அதே போல் ஒரு வாழ்க்கையின் முடிவு இங்கே இருக்குது. உங்களுக்கு இந்த முடிவா? உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுக்கு இந்த பிரச்சனையா? The end is Jesus. The end is Jesus. இயேசுதான் உங்கள் வாழ்க்கையின் முடிவு. இயேசுதான் உங்கள் நம்பிக்கையின் முடிவு. இயேசுதான் உங்கள் கடைசி மூச்சின் நிறைவு. அப்படி இருக்குமானால் இயேசு என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் வரும் பொழுது உங்களுக்காக எழுந்து நிற்பார். கவனியுங்கள், 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. Wait, what is the end? என்ன முடிவு? அவன் பரலோகத்தை பார்க்குறான். பார்த்தா வழக்கமாக யோவான் பார்த்த பரலோகத்தில் சிங்காசனங்கள் இருக்குது, மூப்பர்கள் இருக்கிறாங்க, இயேசுவானவர் வீற்றிருக்கிறாரு, அப்படிதான். ஆனால் ஸ்தேவான் பார்த்த இயேசு உட்கார்ந்து கொண்டு இல்லை, இயேசுவானவர் நிற்கிறார். கவனிங்களா அந்த வசனத்தை? இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. என்ன அந்த வசனம் சொல்லுங்க திரும்ப? இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. எங்க? தேவனுடைய வலது பாரிசத்தில். தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறார். இயேசுவானவர் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தவர் ஸ்தேவான் ஜெபம் பண்ணதும் எழுந்து நின்னுட்டாரு. ஸ்தேவான் மேல கல் அடிக்கிறாங்க, இயேசுவானவர் எழுந்து நின்னுட்டாரு. ஸ்தேவானை அவதூறா பேசுறாங்க, இயேசுவானவர் எழுந்து நின்னுட்டாரு. மேல இருந்து பார்க்கறாரு, ஸ்தேவான் இப்ப நீ மரிக்க போற, ஜீவன் போக போகுது, நீ என்னிடத்தில் வரப்போற, நான் உன்னை எழுந்து நின்று உன்னை என்னிடத்தில் வரவேற்கிறேன். வெல்கம் மேன், வெல்கம், வெல்கம் டு மை பிளேஸ், வெல்கம் டு மை ஹோம். ஆண்டவர் இயேசு எழுந்து நிற்கிறாரு, சேவான வரவேற்கிறாரு. ஆண்டவர் இயேசு எழும்பி நின்னது காரணம், சேவான் வெல் டன், வெல் ஸ்போக், நீ ஆவில நிரம்பின,
அபிஷேகத்தில் நிரம்பின, விசுவாசத்தில் நிரம்பி இருந்த, வெயித்துல நிரம்பி இருந்த, நல்ல ஞானத்தில் நிரம்பி இருந்த, கிருபையில் நிரம்பி இருந்த, நல்ல செய்தியை சொன்ன, காரியங்களை சரியா செஞ்ச, உன் வயசை பற்றி கவலைப்படலை, வாழ்க்கையை பற்றி கவலைப்படலை, குடும்பத்தை பற்றி கவலைப்படலை, ஏன் ஒருத்தனுக்காக வாழ்ந்த, நான் உன்னை வரவேற்கட்டும். இயேசுவானவர் எழும்பி நின்று பரலோகத்தில் நிற்கிறாரு. இதுக்கு பிறகுதான் ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. ஸ்தேவான் தன் வீட்டையும் அப்படியே விட்டு பரலோகத்துக்கு போனார், இரத்த சாட்சியாக மறிச்சார். இயேசுவானவர் எழும்பி நின்று வரவேற்கிற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்குமா? வாட் இஸ் யுவர் லாஸ்ட் டிசையர்? த லாஸ்ட் பிளேஸ். வாட் இஸ் யுவர் லாஸ்ட் பிளேஸ்? வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ட்ரீம்? ரொம்ப பேர் வாழ்க்கையில் பல ட்ரீம் வச்சுருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் சாகரத்துக்குள்ளே இதை கட்டணும், சாகரத்துக்குள்ளே இதை முடிக்கணும், சாகரத்துக்குள்ளே நான் இதை பார்க்கணும், சாகரத்துக்குள்ளே நான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க. லிசன், இயேசுதான் உன் கடைசி இடம், கடைசி தஞ்சம், கடைசி ஆசை, கடைசி வார்த்தை, கடைசியாக பார்க்குற அவராக இருக்கணும். வேறு யாருமே உன் கண்ணில் படக்கூடாது. உனக்காக இயேசு காத்து கொண்டிருக்கிறார். உன்னை அழைக்கிறதுக்கு இயேசு காத்து கொண்டிருக்கிறார். உன்னை கௌரவப்படுத்துறதுக்கு இயேசு காத்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச காரியத்துக்கு பலனை கொடுக்க இயேசுவானவர் எழும்பி இருக்கிறாரு. நிற்பார், உனக்காக வாழ வைப்பார். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையும் ஸ்தேவானை போல ஆண்டவருக்காக நிற்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும்பா அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. லார்ட், நான் எங்கேயோ தூரமா இருக்கிறேன் ஆண்டவரே, எதையோ கற்பனை பண்ணி இருக்கிறேன், என் சிந்தையில பல திட்டங்கள் இருக்குது. பட் ஃபைனலி லார்ட், ஐ வாண்ட் டு மீட் யூ. என் வாழ்க்கையில் உங்களை மட்டும்தான் ஆண்டவரே நான் சந்திக்கணும், உங்களை மட்டும்தான் திருப்திப்படுத்தணும், உங்களை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும், உங்களால நிரம்பி இருக்கணும். நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. மற்றதெல்லாம் வெறுமை, மாய, ஒண்ணுமில்லை, பிரயாசங்கள்லாம் வீண். ஆனால் ஆண்டவரே, யூ ஆர் மை இட்டர்னல் லைஃப். நீங்க தான் என் நித்திய ஜீவன், நீங்க தான் என் நித்திய வாழ்க்கை, நீங்க தான் என்னுடைய ஒரே ஒரு நபர், என்னுடைய வாழ்க்கையின் கடைசி இடம் நீங்க தான். நான் உம்மை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. 2 கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி கொள்ளுங்க. ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே. ஒருவேளை நான் ஸ்தேவானை போல மறிக்கலனாலும், ஸ்தேவானை போல வாழ எனக்கு பலன் தாரும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஸ்தேவானை போல எனக்கு எதிர்ப்பு வரலனாலும், ஸ்தேவானை போல விசுவாசத்தில் நிற்க பலன் தாரும். ஸ்தேவானை போல முடிவு உனக்கு வரலனாலும், ஸ்தேவானை போல ஒரு தேவ தயவும் கிருபையும் உனக்கு உண்டாகணும். ஸ்தேவானுக்கு எழும்பி நின்று வரவேற்ற இயேசு உன்னையும் பார்த்து எழும்பி நின்று வரவேற்கணும். ஆண்டவரே, எனக்கு அப்படி கிருபை தாரும், என்னை பலப்படுத்தும், என் வாழ்க்கையில உதவி செய்யும். லார்ட், ஒரு இரத்த சாட்சியின் வாழ்க்கையிலிருந்து என்னையும் ஒரு சாட்சியா மாத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஒரு இரத்த சாட்சியின் வாழ்க்கையிலிருந்து என்ன ஒரு உண்மை சாட்சியாக மாத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் உனக்கு அதை செய்வாரு. ஒரு இரத்த சாட்சியா வச்சவர் உன்னையும் வைப்பாரு, உன்னையும் உருவாக்குவாரு. From empty to everything, from nothing to everything, from pit to palace, from rejection to acceptance. நீதான் அந்த ஆபிரகாமின் காரியத்தை பார்க்க போற ஒரு ஆபிரகாமின் பிள்ளை, யோசேப்பின் சகோதரன், மோசேயின் சீடன். நீதான். ஆண்டவர் உனக்கு அதை செய்வார். ஆண்டவர் உனக்கு செய்வார். ஆண்டவர் உனக்கு செய்வார். நீ அந்த கடைசியா இயேசுவை மட்டும், இயேசுவுக்காக மட்டும், இயேசுவின் வாழ்க்கையை மட்டும் பிடிச்சுக்கோ. அதுவே உன்னை தேற்றும் பலனா இருக்குது. நீ கர்த்தருடைய பிள்ளையாய் என்று தெரிந்து கொள்ளப்பட்டாயோ அன்றே நீ ஆண்டவருக்கு சொந்தமானவன். அன்றே நீ ஆண்டவருக்கு சொந்தமானவன். ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்தெடுத்திருக்கிறார். உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருக்கிறார். உனக்கு அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கவலைப்படாதே, விசுவாசத்தோடு போ.
தைரியத்தோடு போ. மன திடனற்று வந்தாய், குழப்பத்தோடு வந்தாய், நீ உட்கார்ந்து வேதனையோடு இருந்தாய். ஓ, இன்று ஆண்டவர் உன்னை அனுப்பும் பொழுது அப்படி இனி அனுப்ப மாட்டார். இனிமேல் நீ அப்படி வாழ மாட்டாய். இனி நீ பலன் அடைவாய், திடன் அடைவாய், சுகம் அடைவாய், மேன்மை அடைவாய், உயர்த்தப்படுவாய். நீ தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உனக்கு எல்லாவற்றாலும் நிரப்பி உன்னை வாழ வைப்பார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மாறவே இல்லை. உன்னை அழைத்தவர் உன் தேவன். அவர் உன் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஒரு காலம் உன்னை மறக்க மாட்டார். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். நீ கலங்காதே, திடனற்றவளா இருக்காதே, மனம் உடைந்தவனா இருக்காதே, நீ குளிர்ந்தவனா இருக்காதே, சோர்ந்து போகாதே, பயப்படாதே, குழம்பாதே. தேவன் உன் ஆதாரம், தேவன் உன் அடைக்கலம், தேவன் உன் பலன், தேவன் உன் ரட்சிப்பு, தேவன் உன்னுடைய சுகம், தேவன் உன்னுடைய ஜீவன். கிறிஸ்து உனக்கு ஜீவனாயிருக்கும் பொழுது மற்ற எல்லாம் உனக்கு ஒன்றும் செய்யாது. கிறிஸ்து உனக்கு ஜீவனாயிருக்கும் பொழுது நீ வாழ்வாய், நீ செழிப்பாய், நீ உயிரடைவாய், நீ மேன்மை அடைவாய், நீ உயர்த்தப்படுவாய். உன் தலை உயர்த்தப்படும், உன் கவலைகள் மாறும், உன் கஷ்டங்கள் தீரும். கிறிஸ்து உனக்கு ஜீவனாயிருக்கும் பொழுது அவர் உனக்காக எழுந்து நிற்பார். அவர் உன்னுடைய அநீதியை ஜெயிப்பதற்காக எழுந்து நிற்பார். உனக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் எழுந்திருப்பார். உனக்கு நீதி ஜெயிக்கும் வரைக்கும் எழுந்திருப்பார். உனக்கு நன்மை வரும்படி எழுந்திருப்பார். இயேசு அமர்ந்திருக்க மாட்டார், உனக்காக எழுந்திருப்பார். இயேசு எழுந்து நிற்பார். ஆகவே தைரியமாய் போ, தைரியமாய் வாழு, தைரியமாய் பலன் கொள்ளு, தைரியமாய் இந்த காரியத்தை செய். கர்த்தர் உனக்காக எழுந்து நிற்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒரு தேவையோடு வந்திருக்கிறார்கள், ஒரு காரியத்தோடு வந்திருக்கிறார்கள். உம்மிடத்தில் ஒரு காரியம் அவர்களுக்கு நடக்கும்படி வந்திருக்கிறார்கள். அவர்கள் உம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்கள். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த காரியங்கள் இவர்களுக்கு அற்புதமாய் முடிவதாக, அந்த காரியம் ஆச்சரியமாய் முடிவதாக, தேவ பலன் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் மாற்றம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். ராஜா, பலன் அடையட்டும், திடன் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும், நீதி உண்டாகட்டும். தேவ கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உம்முடைய ஜனத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டு கொள்ளுவீராக. இந்த வாரம் அவர்களுக்கு அற்புதத்தின் வாரமாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கிருபைகள் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆபிரகாமுக்கும் யோசேப்புக்கும் மோசேக்கும் நடந்த அற்புதங்கள், கிடைத்த கிருபைகள், அவர்கள் பெற்ற நன்மைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளின் பக்கம் திரும்புவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதம் நடப்பதாக. ஆசீர்வதியுங்க ராஜா, ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சிநேகம் வழி நடத்துதலும் உலகம் எங்கும் உள்ள தேவ பிள்ளைகள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களும். ஆமென்.